பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு 14வது நாளுக்குரிய தியானத்தில் மார்க்கு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி 20 உள்ள வசனத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், விதைக்கிறவன் விதைக்க கடந்து போகும்போது அவன் விதைக்கையில் ஒரு சில விதைகள் வழி அருகே விழுந்ததாம். இன்னும் சில விதைகள் கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்தது என்று சொல்லி இருக்கிறார். மேலும் ஒரு சில விதைகள் முற்கள் உள்ள இடங்களில் போய் விழுந்தது என்று சொல்லி ஆண்டவர் உரைக்கிறார். கடைசி 4வது விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தது என்று சொல்லி இயேசு சுவாமி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த நிலம் என்பது மனுஷனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த விதை என்பது இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை பற்றி தெரியப்படுத்தி இருக்கிறது. நல்ல நிலமானால் அது நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும். இல்லை, வழி அருகே விழும்போது பறவைகள் கொத்தி கொண்டு போய்விடும், மனிதர்கள் மிதித்து விடுவாங்க. கற்பாறையான இடத்துல பார்த்தீர்களாம், அது வேறு இல்லாமல் காய்ந்து போய்விடும். முற்குள்ள இடத்துல பார்த்தீர்களானால் முற்கள் நெருக்கி போட்டுவிடும். உலக கவலைகள், இப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தோட்டமாக்கிய நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய வாழ்க்கையின் தோட்டத்துக்குள்ள கடந்து போய் அதுக்கு எஜமானராகிய ஆண்டோடைய சமத்துல காத்திருந்து நம்ம ஜெபித்து இந்த தியானத்தின் நாட்களை நம்ம வளர நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.